இந்த வீடியோல டேபிள் நார்மலைசேஷன் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான் நம்மளுடைய இன்புட் டேட்டா. இதுல மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ ஒரே ரோல கொடுத்துருக்காங்க. இத டீநார்மலைஸ்டு டேபிள்னு சொல்லுவோம். நம்மளுடைய ரிசல்ட் இங்க இருக்கு பாருங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு செப்பரேட் ரோ, அப்புறம் சப்ளையர், ப்ராடக்ட், அமௌண்ட் இதெல்லாம் செப்பரேட் காலம்ஸ்ல வேணும். ஸோ இதை டெலீட் பண்ணிட்டு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த சப்ளையர் நேம் ரெண்டு டிரான்சாக்ஷனுக்கும் முன்னாடி கொண்டு வர போறேன். அதுக்கு சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல ஐட்டம்ஸ் காலம்ல இருக்கிற B3 செல்லை ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். இதுல எந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா, கமாண்ட் ஸ்பேஸ் இந்த டீலிமிட்டர் இருக்கு இல்லைங்களா, கமாண்ட் ஸ்பேஸ் டீலிமிட்டரை நான் ஓல்டு டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல ஃபீட் பண்ணிட்டேன். நியூ டெக்ஸ்ட்டுக்கு இந்த சப்ளையர் நேம் A3 செல்ல இருந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இங்க பாருங்க, ரெண்டாவது டிரான்சாக்ஷன்ல மட்டும் சப்ளையர் நேம் ஏங்கிறது சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லை. ஏன்னா நமக்கு கமா டீலிமிட்டர் இங்க தான் இருக்கு, ஸ்டார்டிங்ல இல்லை. அதுக்காக B3 செல்லுடைய ஸ்டார்டிங்ல நானா டீலிமிட்டரை ஜாயின் பண்ண போறேன். அதே டீலிமிட்டர் தான் கமாண்ட் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். அதையும் B3 செல்லையும் ஜாயின் பண்றதுக்கு Shift 7 அப்படிங்கிறது ஆம்பர்சன்ட் சிம்பிள், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன்னா இங்க பாருங்க, சப்ளையர் நேம் வந்து ரெண்டு டிரான்சாக்ஷனுக்கும் வந்துருச்சு. பட் சப்ளையர் நேமுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நடுவுலையும், இங்க குவான்டிட்டிக்கும் சப்ளையர் நேமுக்கு நடுவுலையும் எந்த டீலிமிட்டரும் இல்லை. ஸோ அந்த டீலிமிட்டர் கொடுத்தோம்னா நமக்கு ஸ்ப்ளிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், இந்த சப்ளையர் நேமுக்கு அப்புறம் Shift 7 கொடுத்து ஏதாச்சும் ஒரு டீலிமிட்டர் கொடுக்கலாம். நான் வந்து பைப் சிம்பிளை கொடுக்குறேன். அகைன் பாருங்க, டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். இப்ப கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன். சப்ளையர் நேமுக்கு அப்புறம் ஒரு டீலிமிட்டர் இருக்கு. பட் குவான்டிட்டிக்கும் சப்ளையர் நேமுக்கும் முன்னாடி டீலிமிட்டர் எதுவும் இல்லை. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, சப்ளையர் நேமுக்கு முன்னாடி ஒரு டீலிமிட்டர் கொடுக்குறேன். இந்த முறை கமா மட்டும் கொடுக்குறேன். அகைன் Shift 7 மூலமா கன்கார்டினேட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் நமக்கு டீலிமிட்டரால பிரிக்கப்பட்டிருக்கு. இங்க ஸ்டார்டிங்ல ஒரு டீலிமிட்டர் இருக்கு, ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, அதை நம்ம லாஸ்ட்ல அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை நான் என்டையர் ரேஞ்சுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். இங்க பாருங்க, D3 to B9 கொடுத்துட்டேன். இங்க A3ங்கிறத A3 to A9 கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். நமக்கு எல்லாமே அழகா சப்ளையர் நேம் வந்து ஐட்டம்ஸ் காலம்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே டெக்ஸ்ட் வேல்யூ மாற்ற போறேன். அதுக்கு கன்காட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா நமக்கு எல்லாமே ஒரே டெக்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளால ஈஸியா டெக்ஸ்ட் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் மூலமா இதை நம்ம தேவையானபடி பிரிக்க முடியும். இல்லை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க, இந்த பைப் சிம்பிளும் இந்த கோலன் வித் ஸ்பேஸும் நமக்கு காலம் டீலிமிட்டர். அப்படி கொடுத்தோம்னா சப்ளையர் நேம், ஐட்டம், அமௌண்ட் தனித்தனியாக பிரிஞ்சிடும். கமாங்கிறது ரோ டீலிமிட்டர். ஸோ இதுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் அடுத்த ரோக்கு வந்துடும். ஸோ டெக்ஸ்ட் ஸ்பிளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கன்காட்டினுடைய ரிசல்ட் தான் நமக்கு டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இருக்கு. காலம் டீலிமிட்டர் இருக்கு, மல்டிபிள் டீலிமிட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதனால அரே கான்ஸ்டன்டா கொடுக்கறதுக்காக கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பைப் சிம்பிள் எந்த ஆர்டர்னாலும் கொடுக்கலாம். ரெண்டாவது கோலன் வித் ஸ்பேஸ், கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். ரோ டீலிமிட்டர்ல கமா மட்டும்தான்
டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்குறேன். அப்படியே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா நமக்கு அழகா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் ஒரு பிளாங்க் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு முன்னாடி ஒரு கமா டீலிமிட்டர் இருக்கிறதுனால டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபர்ஸ்ட் ஒரு பிளாங்க் செல்ல கொடுத்துருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்லயே 4வது ஆர்குமெண்ட்ல இக்னோர் எம்டி அப்படின்னு இருக்கு. அங்க நான் 1 கொடுத்தேன்னா எம்டி செல்ஸை இக்னோர் பண்ணிடும். அகைன் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன்னா இதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். எவ்வளவு அழகா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் பாருங்க, வெறும் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு.